விஜய் மணிமேகலை டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் ஆங்கராக இருக்க நிலையில் அந்த நிகழ்ச்சியில் தன்னோட பல நாள் ஆசை மற்றும் கனவு பற்றி கண்கலங்கி பேசியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் ஆரம்பத்தில் ஸ்டார் மியூசிக்கில் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. காலேஜ் படிக்கும்போது இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பால் அவங்களோட குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்திருக்குது. 7 வருஷங்களாக அந்த சேனல்லையே மணிமேகலை ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் டான்ஸ் மாஸ்டரான ஹுசைனை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஹுசைனை காதலிக்கிற விஷயத்த முதலாக தன்னோட அப்பாட்ட தான் மணிமேகலை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹுசைன் அப்படிங்கிற பேரை கேட்டதுமே அவங்களோட அப்பா ஷாக் ஆகி திருமணத்துக்கு சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பல பெற்றோர்கள் மாதிரி தான் மணிமேகலோட பெற்றோரும் மதத்தை காரணம் காட்டி திருமணத்துக்கு சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மணிமேகலை நான் ஹுசைனை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியா இருந்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில் கடந்த 2017 மணிமேகலை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான புதுசுல அதிகமான கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இப்போ மணிமேகலை வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தை அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட சொந்த ஊர்ல பெரிய பண்ணை வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் வீடு வாங்கியிருக்காங்க. காரு, பைக்கு அப்படின்னு ஆடம்பரமாக மணிமேகலை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மணிமேகலை குடும்பத்தினர் இதுவரைக்கும் பேசவே இல்லை. சமீபத்தில் தான் அவங்களோட தம்பியும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட அப்பா இன்னுமே பேசவே இல்லை. இதை பற்றி பல இடங்களில் மணிமேகலை ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த வாரம் ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் பக்தி ரோடு நடந்திருக்குது. அதில் மணிமேகலை தன்னோட நீண்ட நாள் கனவு பற்றி கண்கலங்கி பேசியிருக்காங்க. அதாவது அந்த நிகழ்ச்சியில் மனசில் எதையாச்சும் நினச்சிக்கிட்டு காணிக்கையா போட சொல்லி விஜய் சொல்ல அப்போ மணிமேகலை எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்போ நான் இந்த விஷயத்த வெளியில சொல்லவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பமா இருக்குது. ஒருவேளை நான் இந்த இடத்துல என்னோட மனசுல இருக்கிற கஷ்டம் கவலையை சொன்னா இதை போய் இந்த இடத்துல சொல்லணுமா அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அதனால நான் என்னோட கஷ்டத்தை வெளியில சொல்லாமலே காணிக்கையா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்துக்குள்ள காணிக்கையை போட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து விஜய் பேசும்போது மணிமேகலை எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயத்த பேசும்போது மட்டும் உடைஞ்சு போயிடுவாங்க. எல்லா பெற்றவங்களும் தங்களோட மகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி மணிமேகலோட பெற்றோரும் ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆசைப்படி இப்போ மணிமேகலை நல்லா தான் இருக்காங்க. அதனால மணிமேகலை ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களோட அப்பா சீக்கிரமா இந்த நிகழ்ச்சியில வருவாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கு மணிமேகலை அதுக்கு வாய்ப்பே இல்லை, 7 வருஷம் ஆகிடுச்சு, அப்பா இன்னும் அவங்களோட முடிவுல இருந்து மாறவே இல்லை, இனிமே வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலரும் மணிமேகலோட ஆசை சீக்கிரமா நிறைவேறும், அவங்களோட அப்பா சீக்கிரமா மணிமேகலை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க.